ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம்சா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதெல்லாம். கேரட்டை நறுக்கிக்கிங்க, ஒரு தக்காளி பழம் நான் எடுத்திருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம் சேர்த்துருக்கிறேன், கருவேப்பில்லை, கோஸு கொஞ்சம், எல்லாத்துலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். நல்லா வதக்கிக்கங்க. இது மல்லித்தூள், ஜீரகத்தூள் நுணுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி வந்து இன்றைக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தக்காளி போட்டுக்கோங்க. நாளைக்கெல்லாம் சாப்பிட்டா அது நல்லா இருக்காது, வீணாக போயிடும். நாங்கள் உடனே சாப்பிட்றதுனால போட்டுக்கிட்டேன். அதுக்கு தேவையான சிக்கன் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். அப்புறம் காரத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டேன். நான் ஒரு 2 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். நான் இதுக்கு தேவையானது காரம் பத்தலைன்னதும் கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. உப்புலாம் போட்டு மசாலா தூள்லாம் சில பேர் பச்சையாகவே பெசறிக்கிட்டு வெங்காயம்லாம் பச்சையாகவே செய்வாங்க. நானாக வந்து வதக்கிக்கிட்டேன். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வதக்கிக்கணும், நல்லா சுருளை. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் மட்டும் போதும், ஆனால் ரொம்பலாம் எண்ணெய் எடுக்காது. அப்புறம் நாங்கள் மைதா மாவு பிசைஞ்சு வச்சு ஒரு வாட்டை வந்து தோசைக்கல்லில் போட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கணும். இது ரோல் பண்ணி அப்படியே மடித்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.